நானும் காலையில இருந்து வீடு ஃபுல்லா தேடிட்டேன். ராஜு அண்ணாவை காணுமே. அட தோ பைக்ல வராரு. ஹாய் சிண்டு, எப்படா எழுந்த? ராஜு அண்ணா, ஒரு வாட்டி நான் இந்த பைக்கை ஓட்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்குண்ணா. டேய் சிண்டு, எனக்கு 18 வயசாயிடுச்சு, லைசன்ஸ் இருக்கு, நான் ஓட்டுவேன். உனக்கு 13 வயசு தான் ஆகுது. நீ எல்லாம் இந்த பைக்கை ஓட்டவே கூடாதுடா. அது மட்டும் இல்ல, நீ ஹைட்டும் கம்மிடா. எப்படா உனக்கு ஹைட் எட்டும் இந்த வண்டியில? ராஜு அண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க அப்பா வண்டியை ஓட்டுறாங்க, அது மட்டும் தப்பு இல்லையா சொல்லுங்க? சிண்டு, அப்படிலாம் வண்டி ஓட்டவே கூடாதுப்பா, தப்புப்பா அது. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லு, இதுக்கப்புறம் வண்டி ஓட்டாதீங்க அப்படின்னு, புரியுதா? 18 வயசு ஆகட்டும், லைசன்ஸ் எடுங்க, அதுக்கப்புறம் வண்டியை ஓட்டுங்க. புரியுதுண்ணா புரியுதுண்ணா. இருந்தாலும் இந்த பைக்கை பார்க்கும்போது வண்டி ஓட்டணும்னு ரொம்ப ஆசையா இருக்குண்ணா. மணி வேற 7 ஆயிடுச்சு, சாப்பாடு வேற இன்னும் செய்யல. ஃபர்ஸ்ட் அரிசியை புடைப்போம். இருந்தாலும் இந்த அரிசியில நிறைய கல் இருக்கு. கணேச கடையில வாங்கியிருப்பாரு போல. ஆமாமா, கணேசன் கடையில தாம்மா வாங்கினேன். ஏங்க, கணேசன் கடையில அரிசி வாங்காதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றது? பாருங்க, அரிசி ஃபுல்லா வண்டு கல்லு தான் இருக்கு. ஒழுங்கா எடுத்துட்டு போய் அரிசியை மாத்திட்டு வாங்க. இன்னொரு வாட்டி கணேசன் கடையில அரிசி வாங்குனீங்க, அந்த வண்டு கல்லோட சேர்த்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவேன், பாத்துக்கோங்க. அம்மா, நான் மாணிக்கம் கடையில அரிசி வாங்க தாம்மா வண்டி எடுத்துட்டு போனேன். ஆனா கடை மூடி இருந்துச்சா, அதான் பக்கத்துல கணேசன் கடை இருந்தது, அவன் கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டேம்மா. ஏன் கடை மூடி இருந்தா மறுநாள் வாங்குறது? கடை என்ன பர்மனன்ட்டாவா மூட போறான்? வாங்குறத வாங்கிட்டு இதுல காரணம் வேற. அரிசி எடுத்துட்டு போய் மாத்துங்க போங்க. அம்மா, மணி 7 ஆகுது, எங்களுக்கு இன்னும் டீ கூட தரலம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஃபன் சாப்பிட்ற டைமே வந்துரும் போல. ஐயோ, டேய் ராஜு, டீ தூள் நேத்தே காலி ஆயிடுச்சுடா. சரிம்மா சரிம்மா, தோ நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏங்க, நீங்க போக வேணாம், ராஜு போய் டீ தூள் வாங்கிட்டு வருவான். நம்ம சோமு மாமா மாங்காய் தோட்டத்துக்கு உங்களை வர சொன்னாரு பாருங்க, போய் என்னன்னு கேளுங்க. ராஜு அண்ணா, நானும் உங்க கூட அந்த பைக்ல வரேண்ணா. என்ன ஓட்ட தான் வேணும்னு சொல்லிட்டீங்க, அட்லீஸ்ட் உங்க கூட வண்டியாவது வரேண்ணா. வண்டி எப்படி ஓட்டுறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன் ராஜு அண்ணா உங்ககிட்ட இருந்து, ப்ளீஸ்ண்ணா. சரி சிண்டு, வா வா வா, நம்ம பைக்ல ஜாலியா போயிட்டு வருவோம். பைக் எப்படி ரன் ஆகுதுன்னு உனக்கு சொல்லித்தரேன், பைக் எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லித்தரேன், வா. ஆனா நீ இப்ப இதை ஓட்டக்கூடாது. 18 வயசு ஆகிட்டதுக்கு அப்புறம் லைசன்ஸ் எடுத்துட்டு தான் ஓட்டணும். பாய்மா. பாய்ப்பா. அடடடடடா, எவ்வளோ மாங்காய் எவ்வளோ மாங்காய், எல்லா மாங்காயும் செம்ம டேஸ்ட்ப்பா அந்த மாங்காய் தோப்புல. என்னங்க, கிளிமுக்கு மாங்காய் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஓஹோ, மாங்காய் தோப்புக்கு போனீங்கல. ஏங்க, உண்மையா சொல்லுங்க, இத மாமா கொடுத்தாரா இல்ல நீங்களே பறிச்சிட்டு வந்தீங்களா? ஐயோ லக்ஷ்மி, நீ கேக்குறத பார்த்தா நான் இன்னமும் திருட்டுத்தனமா மாங்காவை பறிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கேம்மா. அப்படிலாம் இல்லம்மா, நாங்க நிறைய மாங்காய் பறிச்சோம், அதுல ஒன்னே ஒண்ணுதாம்மா நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன். இந்த மாங்காவை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சும்மா செம டேஸ்டா இருக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை மாங்காய் எடுத்துட்டு வந்தீங்க. இன்னைக்கு மாங்காய் போட்டு சாம்பார் வச்சிட வேண்டியதுதான். அப்படியா? சரி, மாங்காய் சாம்பாரே செய். ஏதோ மாங்காய் போட்டவாச்சும் அந்த சாம்பார் நல்லா இருக்குதான்னு பாப்போம். என்னது, என்ன சொன்னீங்க? ஒன்னும் சொல்லம்மா. இதோ நம்ம பசங்களே வந்துட்டாங்களே, இந்தாங்கம்மா டீ தூள். கீழே வைடா, எடுத்துக்கிறேன். ஏய் சிண்டு, அங்க பாருடா மாங்காய் இருக்கு. அம்மா, என்னம்மா அது? நாங்க கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள மாங்காய்லாம் வந்திருக்கு நம்ம வீட்டுக்கு. அம்மா, அந்த மாங்காவை கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு கொடுங்கம்மா, எங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆமாம்மா ஆமாம்மா, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சு கொடுங்கம்மா, ப்ளீஸ்மா. சரி பசங்களா, நான் இதை போட்டு நான் குழம்பு வைக்கலாம்னு நினைச்சேன். நீங்க ஆசைப்பட்டு கேக்குறீங்க, இருங்க இப்பவே ரெடி பண்ணி தரேன். ஏமா லக்ஷ்மி, நானும் இது மாதிரி தானம்மா மாங்காவை கட் பண்ணி தர சொல்லி சொன்னேன். எனக்கு மட்டும் கட் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப பசங்களுக்கு மட்டும் கட் பண்ணி தரியாம்மா, இதெல்லாம் நியாயமா? நீங்களும் குழந்தைங்களும் ஒன்னா? குழந்தைங்க ஆசைப்பட்டு கேக்குறாங்க, அதான் கட் பண்ணி கொடுக்குறேன். சரி, நான் உள்ள போறேன். பசங்களா, கொஞ்ச நேரம் இருங்க, இப்பவே உங்களுக்கு மாங்காய் கட் பண்ணி கொடுத்துறேன். அம்மா, மாங்காய் கொஞ்சம் பழுத்த மாதிரியும் இருக்கு, கொஞ்சம் காயா இருக்கிற மாதிரியும் இருக்கு. சும்மா சூப்பரா இருக்கும் போலியம்மா இந்த மாங்காய். அப்போ அம்மா, நான் வேணும்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டா? அந்த மாங்காவை கட் பண்ணி தரட்டாமா?
சிண்டு அதெல்லாம் வேணாம். கத்தி செம ஷார்ப்பா இருக்கு. கைய கட் பண்ணிக்கோண்டா. பார்த்து கேர்ஃபுல்லா கட் பண்ணணும்பா. கிராஸா கட் பண்ணி எடுத்த மாங்காவை இப்போ ஸ்லைஸ் போட போறோம். பசங்களா, இந்த மாங்காவை பார்த்தா இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. இப்போ அடுத்த மாங்காவை ஸ்லைஸ் போட வேண்டியதுதான். எல்லா மாங்காவையும் ஸ்லைஸ் போட்டாச்சு. உப்பு காரம் ரெடி. அப்படியே மழை சாரல் மாதிரி தூவ வேண்டியதுதான். ஆமா, பார்த்தது போதும். சீக்கிரம் எடுத்து கொடுங்கம்மா எங்களுக்கு சாப்பிட. சாரி இந்தாங்க பசங்களா. அம்மா, மாங்காய் செம்ம டேஸ்டா இருக்குமா. புளிப்பு, இனிப்பு, உப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து வேற லெவல் டேஸ்டா இருக்குமா. டேஸ்டா இருக்கு பசங்களா. சின்ன வயசுல என் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்ட ஞாபகம்லாம் வருது பசங்களா. சரி சிண்டு, நான் உள்ள போறேன். ஒரு சின்ன வேலை இருக்கு. நீ அது வரைக்கும் நம்ம வண்டியை பத்திரமா பாத்துக்கோ. நம்ம வெளியே போயிட்டு வந்தோம் இல்லையா, கொஞ்சம் அழுக்கா இருக்கு. முடிஞ்சா அதை தொடச்சி வச்சிரு. அப்புறம் முக்கியமான விஷயம், வண்டியை வெயில நிப்பாட்டத கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டி வை. சரிண்ணா, நான் வண்டியை தொடச்சி வச்சிடறேண்ணா. வெயில்ல படாத அளவுக்கு வண்டியை ஓரமா நிழல நிப்பாட்டி வைக்கிறேண்ணா. நீங்க போங்கண்ணா, நான் பத்திரமா பாத்துக்கிறேண்ணா வண்டியை. டேய் சிண்டு, நான் உள்ள போன அப்புறம் யாரும் வெளியே இல்லையேன்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போன, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆஹா, இதுதான் சரியான நேரம். யாரும் இல்லை இங்க. நாம இப்ப வண்டி எடுத்து ஓட்ட வேண்டியதுதான். இந்த சான்ஸை மிஸ் பண்ணோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல சான்ஸ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. போய் வண்டி எடுக்க வேண்டியதுதான். ஐயோ, ஐடிட்லயே இப்ப என்ன பண்றது? சரி, அதோ அந்த சேர் இருக்கு, அத போட்டு வண்டியில ஏறிட வேண்டியதுதான். அம்மாடி, உட்காந்தாச்சு. ஸ்டார்ட் பண்ணுடா சிண்டு. சிண்டு, சிண்டு, எங்க ஆளே காணோம். அட சிண்டு, எங்கடா போன? அட, இங்க நீ படி வச்சிருந்த வண்டியை காணோம். ஐயோ சிண்டு, நீ எங்கடா ஆளை காணோம்? அம்மா, அம்மா, சீக்கிரம் வாங்கம்மா, வெளியே சீக்கிரம் வாங்க. என்னடா, என்ன எதுக்கு கூப்பிட்ட? அம்மா, அங்க நிப்பாட்டி வச்சிருந்த பைக்கையும் காணோம், நம்ம சிண்டியும் காணோம்மா. அவன் அந்த பைக் எடுத்துட்டு போயிருக்கான் போலாமா. அவன்கிட்ட படிச்சு சொன்னமா, பைக் எடுக்காதன்னு. அவன் எப்படி எடுத்துட்டு போயிருக்காமா. அவனுக்கு ஹைட்டு கூட எட்டாதுமா. அவன் எப்படி எடுத்துட்டு போனானே தெரியலமா. இப்ப என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலமா. அதான் உங்களை கூப்பிட்டேன். என்னடா சொல்ற? அவன் எப்படிடா எடுத்துட்டு போனா? ஐயோ, அவனுக்கு வண்டியே ஓட்ட தெரியாதேடா. ராஜு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீ போய் எங்க இருக்கான்னு போய் பாருடா. அம்மா, அவனை நினைச்சா எனக்கும் பயமா இருக்குமா. எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ தெரியலையம்மா எனக்கும். இப்பவே போய் பாக்குறமா அவன் எங்க இருக்கான்னு. வேற லெவல்ல இருக்குப்பா வண்டி ஓட்ட. ஹாய் மணி. டேய் சிண்டு, என்னடா வண்டிலாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்க? யாருதுடா வண்டி? ஓ, உங்க அண்ணன் புதுசா வண்டி வாங்கியிருக்காருன்னு சொன்னியே, அதுதானே இந்த வண்டி? டேய் சிண்டு, உனக்குலாம் லைசன்ஸே இல்லையடா. எப்படா இந்த வண்டி எடுத்துட்டு வந்த? ஹைட்டு கூட எட்டாதானே உனக்கு. எப்படா ஏறுற இந்த வண்டியில? டேய், இதெல்லாம் நம்ம ஓட்டவே கூடாதுடா சிண்டு. டேய், அதெல்லாம் ஓட்டலாம்டா. வீட்ல சும்மா இருந்ததுடா வண்டி. அதான் சும்மா ஓட்டி பார்க்கலாம்னு எடுத்துட்டு வந்தேன். ஏன் நாமலாம் ஓட்டக்கூடாது அந்த வண்டிய? விடே, அப்படிதான் அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ ஓட்டாம எப்படா ஓட்ட போறது? டேய் சிண்டு, பெரியவங்க அட்வைஸ் பண்றது நமக்கு நல்லதுக்கு தான்டா. நீ இந்த மாதிரி 18 வயசு ஆகாம லைசென்ஸ் இல்லாம வண்டியை ஓட்டுறியே, ஏதாச்சும் ஆனா என்னடா பண்றது? தயவு செஞ்சு இந்த மாதிரி லைசென்ஸ் இல்லாம 18 வயசு ஆகாம சின்ன பசங்க எல்லாம் வண்டியை ஓட்டாதீங்கடா. புரிஞ்சுக்கோங்கடா. சரிடா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. சின்ன பசங்க வண்டி ஓட்ட கூடாதான். என்னென்னமோ வளர்றான். இந்த ரோட்ல லாரி வருமா, நாம பார்க்காத வண்டியா? வழி விடு. ஐயோ, வண்டி. அம்மா, காப்பாத்துங்க. அம்மா, காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. அம்மா, காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. தம்பி, ஐயோ, ரத்தம் வேற அதிகமா வருது. இப்ப என்ன பண்றது தெரியலையே. ஆம்புலன்ஸ் தான் கால் பண்ணோம் போல. பக்கத்துல யாரா இருக்காங்களா? ஐயோ, எனக்கே பயமா இருக்கு. சிண்டு, ஐயோ, சிண்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சிண்டு என்னடா ஆச்சு? ஐயோ, நெத்திலலாம் இப்படி ரத்தம் வழியுதே. சிண்டு பயப்படாத சிண்டு, நான் இருக்கேன் சிண்டு. எங்க சீக்கிரம் வாங்க, தூக்குங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்.